ஃபஸ்ட் டைம் இந்த ஹாஸ்பிட்டல் என்னை பார்த்து ஒருத்தன் கேட்டான். அவர் வந்து ஒரு அறவேக்காடு கிறிஸ்தவர். என்னை பார்த்து கேட்டார், வாதியம் கூட அணுகாதுன்னு பாடுறீங்களே, உனக்கு ஏன் வியாதி வந்துச்சுன்னு கேட்டார். நான் சொன்னேன், உலகத்தான வந்தால் வாரிகன் போவோம், எங்களுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு தான் போகணும். புரியுது உங்களுக்கு? இந்த சுனாமியில், இந்த கொரோனாவில் எவ்வளோ பேர் போயிட்டாங்க. ஸ்டில் காட் கீப்ஸ் அஸ். என்ன தெரியுமா? God has a plan, God has a purpose, God has a great plan in your life. எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னில் என் மூலமாய் செய்து முடிக்கிற வேலையை செய்து முடிக்கிற வரை மரணம் எனக்குள் வராது. Death has no power until God fulfill his plan in you and through you. ஐயாவுக்கும் சொல்றேன், எனக்கு நான் சொல்லிக்கிறேன். அண்ணதான் சொன்னார், நிரந்தரமானவன் அழிவதில்லை, நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. சொன்னூர் அழிஞ்சு போயிட்டாரு, ஆனா ஐயா இருக்கிறாரு. சொல்லுங்க, தேவன் என்னில் என் மூலமாய் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை மரணம் எனக்குள்ள வராது. நான் காலத்தை வென்றவன், நான் காவியமானவன். புரியவே இல்லை, ரைட்? புரியுதுங்களா? Death has no power until God fulfill his plan and purpose in you and through you. முதல்ல உங்களுக்குள்ள செய்யறாரு, அப்புறம் உங்க மூலமா செய்யறாரு, அப்புறம் தான் கண்ணை மூடுவீங்க. அது வரைக்கும் கண்ணை மூடவே மாட்டீங்க. எத்தனை சுனாமி வந்தாலும், எத்தனை கொரோனா வந்தாலும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ரைட். செய்திக்குள்ள போலாம் விரும்புகிறேன். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் என்னது? இந்த பொய் பேசுகிற 2 இடம் இருக்குது. ஒன்று திருமணம், இன்னொன்று கல்லறை. இது கத்தரால் வந்ததுன்னு போடுறான். இது கத்தரால் வரல, எதிர்விட்டால் வந்தது. இது கத்தரால். தம்பி சூப்பராக பண்ணீங்க, எக்ஸலண்ட். பொய் பேசுகிற முதல் இடம் திருமணம். எங்கே ஆரம்பிச்சிச்சு? இது கத்தரால் வந்தது. கத்தரால் வரல, கேஷால வந்தது, கலரால வந்தது, காஸ்டால வந்தது, கிரைஸ்டால வரல. புரியவே இல்லை. கலரால வந்தது, காஸ்டால வந்தது, கேஷால வந்தது, இன்டர்நெட்டால வந்தது. போய் என்ன சொல்றான்? இது கர்த்தரால், அதுவும் போய். அப்புறம் கலர்ல சொல்றான், இவர் கிறிஸ்துக்குள் மரித்தார். கிறிஸ்துக்குள்ளே வாழல அவர் கிறிஸ்துக்குள்ளேயே. சரி, இப்போ ஐயா நிறைய தடவை யூஎஸ் போயிருக்காரு. ஐ ஹவ் பீன் கொரியா more than 13 times. யூஎஸ் more than 13 times. நான் எத்தனை முறை போனாலும் நான் இந்தியன் தான். பிகாஸ் ஐ நெவர் born there. இப்படிதான் உங்களுக்கு கர்த்தருக்குள் மரிக்கணும்னா கர்த்தருக்குள் முதல்ல வாழணும். இதில் வேற பாஸ்டருங்க பெரிய போய் பேசுறாங்க. கல்யாணத்தில் கல்லறில் வேற வாங்கின காணிக்கைக்கு அது ஒரு பிராயச்சித்தம் போல. இவர் கர்த்தருக்குள், அவர் கர்த்தருக்குள்ளே வரலையே. கர்த்தருக்குள் வாழ்ந்தாதானே கர்த்தருக்குள். புரியுது உங்களுக்கு? கர்த்தருக்குள் வாழ்ந்தாதான் கர்த்தருக்குள். அப்போ அதுவும் போய் கல்யாணமும் புரியவே இல்லை. சரி, ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் சொல்லுங்க எல்லாரும்.